இப்போ ஒரு நாடு பக்கத்து நாட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அந்த நாட்டு மக்கள் இருக்காங்கள்ல, எந்த நாடு பக்கத்து நாட்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பகைமையை பாராட்டுகிறார்கள், பகைமையை விரும்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நாடு அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருக்கணும், நிம்மதியெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்தியா பாகிஸ்தான் கூட சண்டை போடணும், ஒரு பகைமையே பாராட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்தியா என்ன பண்ணணும்னா நிறைய ஆயுதங்களை வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா பக்கத்து நாட்டுக்கிட்ட இவங்க எப்போவுமே ஒரு உறவை கடைப்பிடிக்கலை. உறவை கடைப்பிடிக்காத பட்சத்தில் இவங்களால நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்க முடியாது. பாகிஸ்தான்காரங்க எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம், சீனாக்காரங்க எப்போ வேணாலும் அட்டாக் பண்ணலாம், இந்தியாவுக்குள்ளே வரலாம், ஊடுருவலாம். அந்த ஆபத்துனால என்ன பண்ணுவாங்க, இந்தியாக்காரங்க எப்பவும் வெளிப்போடு இருக்கணும், நிறைய ஆயுதங்களை வாங்கி வச்சுருக்கணும். ஆயுதங்கள் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. ஏன்னா இந்தியாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்து நாடு கூட பகைமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆயுதங்கள் தான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு. அப்போ அந்த ஆயுதத்தை எப்படி நம்ம பெறுவது அப்படின்னா, மக்களோட வரி பணத்திலேருந்து தான் அந்த ஆயுதத்தை பெறணும். இராணுவத்தை வலிமைப்படுத்தணும், இராணுவத்தில் நிறைய பேரை சேர்க்கணும். அப்போ ஆயுதங்களை வாங்கணும், அதுக்கு நிறைய பணம் தேவை. அதுக்கு அந்த பணத்தை மக்களிடமிருந்து தான் வாங்கணும். அப்போ மக்கள் நிறைய கஷ்டப்படணும். வெறும் 6 மணி நேரம் மட்டுமே உழைச்சிட்டு போயிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா, இப்போ சில நாடுகளில் 6 மணி நேரம் வேலை நேரம் வந்துருச்சு. ஆனால் இந்தியாவால் அப்படி இருக்க முடியாது. இந்தியாவில் அப்படி காரணம் என்னென்னா, இந்தியா பக்கத்து நாடான பாகிஸ்தான் கூட சண்டை, சீனா கூட ஒரு பகைமை. எப்போ வேணாலும் பயமாக இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு ஆயுதங்கள் தான் பாதுகாப்பு. சீனாக்கிட்டேருந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து பாதுகாக்கணுன்னா ஆயுதங்கள் தான் பாதுகாப்பு. அப்போ அதுக்கு அந்த ஆயுதத்தை வாங்கணும். அப்போ இராணுவம் தான் பாதுகாப்பு. இராணுவத்துக்கு நிறைய செலவழிக்கணும். அந்த செலவழிக்கிற பணம் எங்கேருந்து வரும்? இந்திய மக்களுடைய வரி பணத்துலேருந்து தான் வரும். இந்திய மக்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்படணும். சும்மா 6 மணி நேரம் மட்டும் நான் வேலை பார்ப்பேன், 8 மணி நேரம் மட்டும் வேலை பார்ப்பேன், சனி நேரம் நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன், குடும்பத்தோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி நீ இருந்தேன்னா நீ உனக்கு சீனாக்கிட்ட இருந்து ஆபத்து இருக்கும், பாகிஸ்தான்கிட்ட இருந்து ஆபத்து இருக்கும். அப்போ பாகிஸ்தான்கிட்டேருந்து ஒன்று நீ பாதுகாத்துக்கணுன்னா ஆயுதம் தான் ஒரே வழி, இராணுவம் தான் ஒரே வழி. அப்போ இராணுவத்தை பலப்படுத்தணும், ஆயுதங்களை நிறைய குவிச்சு வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவை. அந்த பணத்தை நீ மக்கள்கிட்ட இருந்தால் வாங்கணும். அப்போ மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நிறைய உழைச்சாதான் அந்த மக்கள்கிட்ட அந்த வரி பணத்தை வாங்கி உனக்கு ஒரு பாதுகாப்பை நீ உறுதிப்படுத்த முடியும் பக்கத்து நாடுகளில். அதே நேரத்தில் நீ பக்கத்தில் பாகிஸ்தான் கூட ஒரு நட்பாக இருக்கிற ஒரு நட்பு நாடு மாதிரி நீ இருக்கணும். ஒரு பாகிஸ்தானை நீ பகைமை நாடாக சித்தரிக்காமல் அது ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, சீனாவும் உனக்கு ஒரு நட்பு நாடு, அது கூட நீ பகைச்சிக்கக்கூடாது, ஒரு தோழமை நாடு அப்படி இருந்தானா உனக்கு பயமே இல்லை. பாகிஸ்தானால் நமக்கு ஆயுதங்கிறது இப்போ அன்பு தான் நமது ஆயுதமாக மாறிவிடும். ஒரு சீனாவிடமிருந்து நமக்கான பாதுகாப்பு அன்பை அடிப்படையாக கொண்டது, ஆயுதத்தை அடிப்படையாக கொண்டது இல்லை. அப்படிங்கும்போது நம்ம நிறைய ஆயுதத்துக்காக செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயுதத்துக்காகவும் அணு ஆயுதத்துக்காகவும் இராணுவத்துக்காகவும் நம்ம செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மக்கள்கிட்டையும் இராணுவத்துக்காகவும் ஆயுதத்துக்காகவும் நிறைய வரிங்கிற பேரில் நிறைய பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ மக்கள் இராணுவத்துக்காக நம்ம குறைவாக செலவழித்தாலே போதும், மிக மிக குறைவாகவே செலவழித்தாலே போதும். அப்போ மக்கள்கிட்டையும் அதிகமாக நீ வரி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள்கிட்டருந்து ஏன் அதிகமாக வரி வாங்குறாங்க? நீ பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் சண்டை இழுத்து வச்சுருக்க, அவங்க எப்போ வேணாலும் ஒன்று அட்டாக் பண்ணுவாங்க. அப்போ ஆயுதத்தோடு நீ எப்போவும் தயாராக இருக்கணும். அதுக்காக அந்த ஆயுதத்துக்கு தேவையான பணத்தை மக்கள்கிட்ட இருந்து தான் வாங்கணும், வரிங்கிற பேரில். அதுக்கு தான். அப்போ அதனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட நம்ம அன்பு பாராட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அன்பே ஆயுதமாக கருத வேண்டும். அதுதான் அன்பு தான் பாதுகாப்பு, செலவில்லாத ஒரு பாதுகாப்பு, சிக்கனமான ஒரு பாதுகாப்பு. நீ பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நீ பகைச்சிக்கிட்டேன்னா, பாகிஸ்தான்கிட்ட பகைச்சிக்கிட்டேன்னா உனக்கு எப்போ பார்த்தாலும் ஆயுதங்கள் தான் உனக்கு பாதுகாப்பு. அதனால் சீனாக்கிட்ட ஏன் பகைச்சிக்கிற, சீனாக்கிட்ட நல்ல மாதிரி இரு, பாகிஸ்தான்கிட்ட நல்ல மாதிரி இரு. இந்த மாதிரி இருந்துட்டால் நமக்கு ஆயுதங்களே தேவை. ஆயுதங்களே ரொம்ப சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நிறைய நாடுகள்கிட்ட அப்படி தான் ஆயுதங்கள், எல்லா நாடுகள்கிட்டையும் ஆயுதங்கள் வச்சுருக்கிறது கிடையாது. நிறைய நாடுகள் இராணுவங்கிறது சும்மா ஒரு பேருக்கு தான் வச்சுருக்காங்க, ஆயுதங்களும் பேருக்கு தான் வச்சுருக்காங்க. எல்லா நாடும் அணு ஆயுதங்களை குவிச்சிக்கிட்டு இல்லை. எல்லா நாடுகளும் அணு ஆயுதங்கள், அணுகுண்டு, அணுவில் அப்படியெல்லாம் இல்லை. நாம் பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட எப்படி பழகிறோமோ அப்படி தான். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட நம்ம சண்டை எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அப்போ அவங்ககிட்டருந்து நமக்கான பாதுகாப்பு வன்முறை தான்,
சண்டை தான், போர் தான். அப்போ அதுக்கு நம்ம எப்போவும் தயாராக இருக்கணும், அதுக்கான ஆயுதங்களை நம்ம எப்போவும் வாங்கி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதற்கான பணத்தை மக்கள்கிட்ட இருந்து தான் பிடுங்கணும். அதனால் மக்களும் இந்த மாதிரி வன்முறை உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பகைமை பாராட்டுவதில் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் வந்து துன்பமாக, அது உங்களுக்கு தான் நிம்மதி இல்லாமல் போயிடும். நீங்கள் தான் அதுக்கப்புறம் அது அந்த 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 சந்தோஷத்துக்காக நீங்கள் தான் வந்து ஓய்வு இல்லாமல் உழைக்கணும். உழைச்சி நிம்மதி இல்லாமல் உழைச்சி கடைசியில் அதற்கான பணத்தை வரிங்கிற பேரில் இந்த கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அன்பு தான் ஆயுதமாக இருக்கும். அன்பை நீங்கள் ஆயுதமாக கருதுனீங்கன்னா உங்களுக்கு ஆயுதங்களே தேவையில்லை, இராணுவமே தேவையில்லை. அன்பு தான் ஒரு புரிதல் தான். ஆமாம். அதனால் வந்து இது 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்துடும். அதன் பிறகு இராணுவங்கிற அமைப்பே தேவைப்படாது, ஆயுதங்களே நமக்கு தேவைப்படாது. எல்லோரும் இந்த நாடுங்கிற அமைப்பே வந்து 2040க்கு அப்புறம் செயலிழந்துடும். நாடுங்கிறது வந்து இப்போ இந்தியாங்கிறது ஒரு நாடு அப்படின்னா, இது நாடுன்னு நம்ம எப்படி அதை சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த தகவல் தொடர்பு தான். இன்றைக்கி இருக்கிற ஒரு காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தரை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியும், அங்கே என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதற்கான இந்த டிவி இல்லை கணினி, அப்போ மொபைல் ஃபோன், செல்ஃபோன், இந்த மாதிரியான இது தான் நாடுன்னு இந்தியா எனது நாடுன்னு நான் உணர்வதற்கு, நம்புவதற்கு, அதை உண்மையாக உறுதிப்படுத்துவதற்கு காரணமாக இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னா ஒரு மொபைல் ஃபோன் இல்லை, அதுமாதிரி போக்குவரத்து வாகனங்கள், இங்கே நினச்சா நான் டெல்லிக்கு போக முடியும், அல்ல காஷ்மீருக்கு போக முடியும், பறந்து அமெரிக்கா இந்த மாதிரி போகிறோம்ல. இந்த போக்குவரத்து வாகனங்கள், தொலைத்தொடர்பு, டிவி, மொபைல் ஃபோன், இதெல்லாம் தான் இந்தியா ஒரு நாடு அல்லது அமெரிக்கா ஒரு நாடு அப்படின்னு நமக்கு சொல்லி. அப்போ இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே செயலிழந்துருச்சுன்னா, ஒரு மொபைல் ஃபோன் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் எதுவுமே கிடையாது, டிவி கிடையாது அப்படின்னா உனக்கு பக்கத்தூரில் என்ன நடக்குதுங்கிறது கூட உனக்கு தெரியாது. பக்கத்தூரில் என்ன நடக்குது, அடுத்த நாட்டில் என்ன நடக்குது, மியான்மரில் பூகம்பம் வந்துச்சா வரலையாங்கிறது நீ எப்படி தெரிஞ்சுக்கிற? டிவி வழியாக தான் தெரிஞ்சுக்கிற. காஷ்மீரில் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே வந்துட்டாங்கங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிற? டிவி மூலமாக தெரிஞ்சுக்கிற. அப்போ டிவியே இல்லைன்னா, ஒரு செல்ஃபோனே இல்லைன்னா, மொபைல் ஃபோனே இல்லைன்னா, போக்குவரத்து வாகனங்களே இல்லைன்னா, பஸ்ஸு, லாரி எதுவுமே இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே செயலிழந்து போச்சுன்னா, நீ இன்றைக்கி நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கல, இந்தியா எனது நாடுன்னு சொல்லிகிட்டு இருக்கல, இதுவே ஒரு பொய், இதுவே ஒரு மாயை. பனி எப்படி சூரியன் வந்தோடனே பனித்துளியெல்லாம் எப்படி குளிர்லாம் போயிடுதில்ல, அது மாதிரி தான் வந்து இதெல்லாம் வந்து எப்படி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தால் நமது உருவாக்கப்பட்ட ஒரு கருத்து, செயற்கையான ஒரு கருத்து, தற்காலிகமானது. இது நிரந்தரமானது கிடையாது. இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்து போச்சு, விமானங்கள் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது அப்படின்னா நீ அடுத்த ஊருக்கு போகணுன்னா நடந்து தான் போகணும். உனக்கு பஸ்ஸு, லாரி, டூ வீலர் எதுவுமே கிடையாது. இன்னொரு நாட்டுக்கு நீ போகவே முடியாது. போகணுன்னா நீ நடந்தே போகணும். உனக்கு வழியும் தெரியாது, உனக்கு வழிகாட்டுறதுக்கு எதுவும் வழியும் கிடையாது. நீ நடந்தே போகணும், ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும். அதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். அப்படின்னா கூட நீ சரியாக போய் சேருவியா மாட்டியா அப்படின்லாம் சந்தேகம். இப்படியெல்லாம் அப்போ இயந்திர அறிவியல் செயலிழந்து போச்சுன்னா இந்த நாடுங்கிற அமைப்பு கிடையாது, இராணுவங்கிற அமைப்பு கிடையாது. நீ ஆயுதங்களை தயாரிக்கவே முடியும். ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு இந்த மாதிரி தொழிற்சாலைகள்லாம் தேவை. 2040 நான் இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது அப்படிங்கும்போது உனக்கு தொழிற்சாலைகள் எதுவுமே வந்து செயல்படாது. அப்புறம் ஆயுதங்களை உற்பத்தி பண்ண முடியாது, போக்குவரத்து வாகனங்களும் இருக்காது. இப்படிப்பட்ட மாற்றம் 2040 வரப்போகுது. மக்கள் வந்து இந்த மாதிரி இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம், இந்த ஆடம்பர வாழ்க்கை, இதிலெல்லாம் நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. இதில் வெறும் காட்சி பொருளாக தான் மக்கள் வாழ்கிறாங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ முடியல. அதனால் மக்கள் வந்து எளிமையாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நோய் இல்லாமல் வாழணும், அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. குடும்பத்தோடு வாழணும், சந்தோஷமாக வாழணும், அதை தான் மக்கள் விரும்புகிறாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாற் போன்று எதிர்காலத்தில் மனித வாழ்க்கை முறை மாறும்போது இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்கும் போது எல்லா தொழில்நுட்பமும் செயலிழந்து போய்டும், தொழிற்சாலை எல்லாமே செயலிழந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு ஆயுதங்களும் தயாரிக்க மாட்டாங்க, இராணுவங்கிற அமைப்பே இருக்காது. இராணுவத்துக்கு நீங்கள் எப்படி சம்பளம் கொடுப்பீங்க? அரசாங்கங்கிற அமைப்பே இல்லாமல் போயிடும். இப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் வரும்போது மக்கள் அப்போ பாதுகாப்புக்காக மக்கள் எதிர்காலத்தில் எதற்காக முதல்ல வந்து அவங்க இந்த உலகம் செயலிழக்குது அப்படின்னா பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணுங்கிறதுக்காக தான், சண்டை போடுறதுக்காக இல்லை. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு நமக்கு ஆயுதங்களும் தேவையில்லை, இராணுவமும் தேவையில்லை. ஏன்னா மக்களுடைய நோக்கமே மகிழ்ச்சியாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும். அன்பு தான், புரிதல் தான். ஒரு பக்கத்தூருக்காரனும் இனிமேல் வந்து ஊர் தான், நாடுங்கிற அமைப்பெல்லாம் இல்லாமல் எதிர்காலத்தில் ஊர் தான். நமக்கு வந்து நமது ஊர் தான் நமது நாடு போல் இருக்கும்.
அடுத்த ஊரில் என்ன நடக்குங்கிற கூட அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கி நம்ம அமெரிக்காவில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இங்கேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் டிவி மூலமாக. இதுக்கு தொழில்நுட்பம் தான் காரணம். அடுத்த ஊரில் என்ன நடக்குது, அடுத்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது. அப்போ எதிர்காலத்தில் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே இல்லாத எதிர்காலத்தில் அடுத்த ஊரில் என்ன நடக்குங்கிற கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஊரில் என்ன நடக்குங்கிறத கூட அடுத்த தெருவில் என்ன நடக்குங்கிறத கூட அந்த தெருவில் போய் பார்த்தா தான் தெரியும். அந்த தெருவிலேருந்து யாராவது சொன்னால் தான் தெரியும். அந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக நேரடியாக உனக்கு தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் இந்த உலகத்தை பற்றின விஷயமா இருக்குமே தவிர, நீ மனிதர்களை தவிர்த்து விட்டு நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுப்பேன், நியூஸ் பேப்பர் பார்த்து தெரிஞ்சுப்பேன், அப்படியெல்லாம் நீ எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. இப்படிப்பட்ட மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரப்போகுது. எதிர்காலத்தில் மனிதர்கள் எதை பாதுகாப்பாக கருதுவார்கள்? இராணுவத்தையோ ஆயுதங்களையோ அல்ல, அன்பை தான். ஒரு புரிதல் தான். பக்கத்து ஊர்காரங்களோட நீ இனிமேல் எதிர்காலத்தில் ஊர் தான் வரப்போகுது தவிர நாடுங்கிற அமைப்பு செயலிழந்து போயிடும். அப்போ ஒரு ஊருக்கும் பக்கத்து ஊருக்காரங்களுக்கு இடையில் கடந்த காலங்களில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஊருக்காரங்களை பகையாளியாக பார்க்குறது. இனிமேல் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதெல்லாம் போயிடுச்சு. பக்கத்து ஊருக்காரங்களை பகையாளியாக பார்க்குற மனப்பான்மையெல்லாம் போயிடுச்சு. பக்கத்து நாட்டுக்காரங்க உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்மளால் இன்றைக்கி போக முடியுது. போனால் அவங்க நம்மளை உறவினர்கள் போல் வரவேற்கிறாங்க. உலகத்துலேருந்து யார் வந்தாலும் நாமளும் அப்படி தான் பார்க்குறோம். அந்த சந்தோஷம் வந்துருச்சு. ஒரு அந்நியர்களை விருந்தினர்களாக பார்க்குற ஒரு மகிழ்ச்சி, அதுக்கு நம்ம இன்றைக்கி பழகிட்டோம். அந்நியர்களை விரோதிகளாக பார்த்ததுனால தான் போர்லாம் நடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் போய் அந்நியர்களை விருந்தினர்களாக ஆச்சரியமாக பார்க்குற அந்த நிகழ்வு இப்போ வந்துருச்சு. இப்போ அது இப்போ அது கூட பெரிய விஷயம் கிடையாது. யார் வேணாலும் வந்துட்டு போங்கப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் என் வாழ்க்கையை பார்க்குறேன். அந்நியர்களுக்கு அவ்வளோதான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாற்றம்லாம் இப்போ வந்துருச்சு. அதனால் எதிர்காலத்தில் மக்கள் போரிட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. அந்நியர்களை ஒரு புரிதல், அவ்வளோதான். நீ எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற? நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணால் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணுவேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணால் நான் ஒன்றை டிஸ்டர்ப் பண்ணுவேன், கடைசியில் 2 பேருக்கும் தான் அழிவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புரிதல் தான் அன்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை முறை எதிர்காலத்தில் வரப்போகுது. அப்போ இராணுவமே நமக்கு தேவையில்லை. இராணுவம் தேவையில்லை. அதே நேரத்தில் கட்டுப்பாடு என்பது தேவை. அதுக்காக அந்நியர்கள் இன்னும் எதிர்காலத்தில் ஊராக தான் மக்கள் கிராமமாக மக்கள் வாழும்போது ஒரு ஊருக்குள்ளே நீ சும்மா இன்னொரு ஊருக்காரங்க ஈஸியாக போயிட முடியாது. எதிர்காலத்தில் ஒரு ஊருக்குன்னு கட்டுப்பாடு இருக்கும். இது எங்கள் ஊர், சும்மா அந்நியர்கள் ஈஸியாக ஒரு ஊருக்குள்ளே வந்து போகிறது அப்படின்லாம் போக முடியும். அப்போ ஒரு ஊரில் திருட்டு நடந்துருச்சுன்னா யார் இதை திருட்டு இப்படிலாம் இருக்குது. விவசாய நிலங்களில் எதிர்காலத்தில் விவசாயம் தான் பண்ணுவாங்க. அப்போ விவசாய நிலத்தில் திருட்டு நடந்துச்சுன்னா அதை யார் காரணம் அப்படின்லாம் யோசிக்கும்போது, அப்போ அந்த அந்நியர்கள் முதல்ல அவங்கள உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். கட்டுப்பாடுகள் இருக்குமே தவிர அதுக்காக அந்நியர்களிடம் நம்மளை பாதுகாத்துக்கணுன்னா அந்த கட்டுப்பாடுகளை எல்லோரும் மதிக்கணும். ஒரு ஊருக்குள்ளே நம்ம போகக்கூடாது. நமக்கு உரிமை இல்லைன்னா இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. எப்படி இன்னொரு வீட்டுக்குள்ளே நம்மளால் போகக்கூடாதோ, நமக்கு உரிமை இல்லைன்னா அந்த வீட்டில் நமக்கு ஏதாவது உரிமை இருக்கணும். உரிமை இருந்து தெரிஞ்சவங்க இருக்கணும், அப்போ நம்ம போகலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னொரு வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி போகக்கூடாதோ அதுபோல் இன்னொரு ஊருக்குள்ளேயும் நம்ம போகக்கூடாது. அந்த கட்டுப்பாடு, அதுமாதிரி நம்ம ஊருக்குள்ளேயும் யாரையும் வரவிடக்கூடாது, நாமளும் இன்னொரு ஊருக்குள்ளே போகக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு புரிதல், இதுதான் பாதுகாப்பு. அதை மதித்து அதுதான் அமைதிக்கு வழி. அதனால் ஏற்றுப்பாங்க. இப்படி இருந்தால் தான்ப்பா அமைதியாக இருக்க முடியும், நீயே அமைதியாக இருக்க முடியும், நானும் அமைதியாக இருக்க முடியும். இந்த கட்டுப்பாடுகளை மதிக்கலைன்னா என்ன ஆகும், கட்டுப்பாடுகளை மதிக்காமல் வாழ்ந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை. அதற்கு ஒரு பாடம். இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை முறையில் இன்றைக்கி நிம்மதி இல்லை, நோய் இல்லை, பாதுகாப்பு இல்லை, அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அப்போது இதுதான் நாம் கற்றுக்கொள்கிற பாடம். இதனால்தான் நம்ம எதிர்காலத்தில் ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு கட்டுப்பாடு தான் நமக்கு பாதுகாப்பு, அன்பு தான் நமக்கு ஆயுதம் அப்படிங்கிற அந்த புரிதல் எதிர்காலத்தில் வரப்போகிறதுக்கு காரணமே நடைமுறை வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நாம் கற்றுக்கிட்ட அந்த பாடம் தான் காரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அதற்கான பாடத்தை தான் கற்றுக்கிறோம். எதிர்காலத்தில் நாம் மகிழ்ச்சியாக அன்பை ஆயுதமாக கருதுவதற்கும் ஒரு புரிதலை அடிப்படையாக கொண்டு கட்டுப்பாட்டுடன் அமைதியாக வாழ்வதற்கு அது எது காரணம்னா இன்றைக்கி நாம் பண்ணுற நிறைய தவறுகள், இதிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் தான் காரணமாக இருக்குது.